வெல்கம் பேக் டு ஹாலிவுட் தமிழ். ரீசெண்டாக வந்திருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் காமெடி ட்ராமா மூவி தான் லில்லோ அண்ட் ஸ்டிச். இந்த படத்தோட தமிழ் டப்ளிகேஷனை ஃபைனலி இப்போ நமக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஆட் பண்ணிட்டாங்க. படம் இப்போ நமக்கு தமிழ், கன்னடா, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமாக 4 லாங்குவேஜஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. படத்தோட தமிழ் டப்ளிகேஷன் பார்க்கறதுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்தோட ஸ்டோரி கான்செப்ட்மே எடுத்துக்கிட்டிங்கன்னா, கதையில் ஏதோ ஒரு கிரகத்தில் ஒரு குட்டி ஏலியன் ரொம்ப சேட்டை பிடிச்சனால கொலை பண்ணுறதா முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அந்த ஏலியன் தப்பிச்சு பூமிக்கு வந்துடுது. அப்போ தான் நம்ம ஹீரோயின் நாய்க்குட்டி வாங்கலான்னு போகிறாங்க. அப்போ அந்த ஏலியன் அந்த நாய்க்குட்டி அடைச்ச இடத்துல பார்க்குறாங்க. பார்த்த உடனே இந்த நாய் தான் வேணும்னு ஏலியனை நாயை நினச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பில் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு, அந்த ஏலியனும் அந்த பாப்பாவும் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க, ஆல்ரெடி மிஸ் ஆன அந்த ஏலியன் அந்த கிரகத்தில் இருந்து 2 ஏலியனை அனுப்பிச்சு அந்த தொலைஞ்சு போன ஏலியனை கூட்டு வர மாதிரி அங்கே வச்சு கொண்டுற மாதிரி ஒரு பிளானில் அந்த 2 ஏலியங்களையும் மறுபடியும் வராங்க. அவங்ககிட்ட எப்படி இந்த ஏலியன் தப்பிக்குது, இந்த குட்டி ஏலியன் என்ன மாதிரி சேட்டைகள் பண்ணுது, என்ன மாதிரியான ஃபீல் குட் எலிமெண்ட்ஸ் கொடுத்துச்சுன்றதான் இந்த படத்தோட மிச்ச கதையே. ஆக்சுவலி இந்த படத்தோட அனிமேஷன் மூவியே ஒன்று வந்திருக்கும். 2Dயில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கார்ட்டூன் மூவி மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இவங்க லைவ் ஆக்ஷன் மூவியாக இப்போ ஒரு என்ன சொல்ல, ஆக்ஷன் கிடையாது, அந்த லைவ் மூவியாகவே எடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரியும் தோணுது. கார்ட்டூனோட இந்த லைவ் மூவி செம்மையாகவே இருக்குது. இந்த படம் நீங்கள் தமிழ் டப்பிங்கில் பாருங்கள். குட்டிஸ்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த படத்தை ஜியோ ஹாட்ஸ்டாரில் பாருங்கள். கண்டிப்பாக அவங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப என்டர்டைன்மெண்ட் பண்ணுற ஒரு படம் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். இந்த படத்துக்கு 5க்கு 3.5 கொடுக்கலாம்.